மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசியுங்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். பாருங்கள், உபவாசத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார். உபவாசத்தை குறித்து கேட்கிறார்கள், பதில் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒருவனும் ஒரு கோடி துண்டை, புது துணியை பழைய வஸ்திரத்தோடு சேர்க்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், வீரலும் அதிகமாகும். அதாவது காட்டன் துணியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சிலங்க என்ன செய்வாங்க, அது தண்ணியில நனைச்சு துவைச்சு அதுக்கப்புறம் தைப்பாங்க. இந்த காட்டன் துணியெல்லாம், இந்த பழைய துணி கூட ஒரு புதிய காட்டன் துணியை நீங்க அதை கிழிஞ்ச அந்த பழைய துணியில அந்த ஒட்டு போடுறதுக்காண்டி, அந்த ஓட்டைக்கு ஒட்டு போடுறதுக்காண்டி புது துணியை அழகா கரெக்டா வெட்டி அதுல வச்சு தச்சிங்கன்னா என்ன ஆகும்? தைக்கும் போது கரெக்டா ஓட்டை அடைஞ்சிரும். ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, தச்சாச்சே நீ தோச்சு போடுவோன்னு சொல்லி நீங்க தோச்சிட்டு மறுபடி பார்த்தீங்களான்னா அந்த காட்டன் துணி என்ன செய்யும், அந்த புது துணி என்ன செய்யும், சுருங்கும். அப்ப சுருங்கும் போது, அது உள்நோக்கி சுருங்கும் போது அந்த பழைய துணியும் புதிய துணியுமா சேர்த்து தையல் போட்டிருப்போமே, அந்த தையல் என்ன செய்யும், உள் வாங்கி இழுக்கும். இழுக்கும் போது என்ன செய்யும், அந்த பழைய துணி இன்னும் அதிகமாய் கிழியும். இதை ஏன் ஆண்டவர் சொல்ல வர்றார்? அதாவது ஓட்டை கிழிஞ்சிருக்கு, அந்த கிழிசலை அகற்றுவதற்காக நம்ம என்ன செய்யறோம், புது துணியை வெட்டி அதுல போட்டு தைக்கிறோம். தச்ச பிறகு தோச்சு பார்த்த பிறகு என்ன ஆகுது, ஓட்டை பெருசா இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அநேக விசுவாசிகள் அல்லது தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களா இருக்கிறார்கள்? பேட்ச் ஒர்க் உடையவர்களா இருக்காங்க. பேட்ச் ஒட்டு போடக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். விட வேண்டியவெல்லாம் விட்டு புது வஸ்திரத்தை அடைந்து கொள்ளத்தக்கவாறுள்ள வாழ்க்கை கிடையாது. தனக்கு விருப்பமானவைகள், கற்பனைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவெல்லாம் எடுத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டு காரியங்களில் உள்ளதான சிலவற்றை எடுத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்படி அந்த பழைய வஸ்திரத்தை இன்னும் அதிகமாக கிழிக்குமோ அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையும் கிழிக்கப்பட்டு உங்களுடைய அனுபவமும் ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடும். அதான் ஆண்டவர் சொல்றார். உபவாசம் இருக்கலாம், ஆனா எந்த விதமான பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது. அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். இங்க அடுத்த ஒரு காரியம் சொல்றார். அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, திராட்சை ரசத்தை என்ன செய்வாங்க, புது துருத்தினா என்ன, அந்த மிருகத்துக்குடைய தோல், அந்த புதிதான தோல்ல தான் என்ன செய்வாங்க, அந்த புதிய திராட்சை ரசத்தை விட்டு வைப்பாங்க. அதே இது பழைய மிருகத்துக்கு தோல், துருத்தினா பழைய மிருகத்தினுடைய தோல், அதுல விட்டு வச்சா என்ன ஆகும், புது திராட்சை ரசம் என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஆகும்போது புளிப்பு ஏறி மெத உண்டாகி அதனுடைய தன்மைகள், வீரியம், அதனுடைய எடையெல்லாம் அதிகமாகும் போது என்ன ஆகுது, பழைய அந்த துருத்தி, அந்த பைக்கு விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காது. அப்ப என்ன ஆகும், அந்த பை அப்படியே பொட்டி கிழிஞ்சி அந்த திராட்சை ரசம் அப்படியே சிந்தி போயிடும். அதனாலதான் புது திராட்சை ரசத்தை என்ன செய்வாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாவது புதிய தோல் துருத்தி, அந்த துருத்தியில தான் விடுவாங்க. அது என்ன செய்யும், அந்த நுரை தள்ளும் போது மாவெல்லாம் புளிச்சு பெருசா நிறைய அதிகமாகுமே, அதே கணக்கு தான் ஃபெர்மெண்டேஷன் பாங்க. நமக்கு மாவெல்லாம் நைட்டு ஆட்டி வச்சுட்டு காலைல பார்க்கும்போது நிறைய பொங்கி இருக்குமே, அதே கணக்கு தான். புதிய திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில விடுங்கன்னு சொல்ல காரணம் என்ன, அந்த புதிய துருத்தியில விடும்போது அந்த தோல்ல எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய, ஃபிளெக்சிபிள் ஆகக்கூடியதான, அதாவது விரிவடையக்கூடியதான ஒரு தன்மை இருக்கு. அப்ப என்ன ஆகும், நீங்க ஃபுல்லா விட்டு வச்சாலும் அந்த மெத உண்டாகி அந்த புளிப்பு ஏறி அது பெருசாகும் போது அந்த தோலை என்ன செய்யுது, அதுவும் விரிவடையுது. அப்ப என்ன ஆகாது, அந்த விரிவடைந்த பொழுதும் கூட புதிய திராட்சை ரசம் ஒரு காலமும் கெட்டு போகாது. ரெண்டாவது என்ன, உடஞ்சி வெளியில சிந்தவும் செய்யாது. இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஒவ்வொரு மனுஷனும் புதிய ஏற்பாட்டு கொள்கைக்குட்பட்டதா இருக்கக்கூடியதான ரட்சிக்கப்பட்டதாகிய நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமாம், புதிய துருத்திகளா இருக்க வேண்டும்.
இந்த ஒரு காரியத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி அந்த வசனத்தை எடுத்தேன். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பழைய துருத்திகளாக இருக்கிறோம். இந்த பழைய துருத்தி என்ன செய்யுமாம்? கொஞ்ச நேரம் அல்ல கொஞ்ச நாட்கள் தான் என்ன செய்யும்? அந்த தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் தாங்கக்கூடிய பலன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது உடஞ்சி கீறி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறிவிடும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த புது துருத்தி உடையவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் புது துருத்தி உடையவர்களாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, பழைய துருத்திகளாகவே இருக்கிறோம். அந்த திராட்சை ரசம் உள்ளே தங்கி நிலை கொண்டு அது சிந்தாத வண்ணம் நம்மளாலே காக்க முடியவில்லை. ஏன்? நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் விட்ட பாவங்களை எடுக்கக்கூடியவர்களாக, பழமையானவைகளை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்கள். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அதாவது இதுக்கு அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போனால் மீனை நடுவில் பொரிச்சு வச்சுருப்பாங்க. சுற்றி என்ன இருக்குன்னு தெரியுமா? வெள்ளரிக்காயை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, உள்ளி பெரிய உள்ளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, கீரைகள் அதாவது நல்ல வாய்க்கு நறுமணமாக இருக்கக்கூடியதான இந்த கீரைகள். ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வாயிலத்தி போட்டுட்டு நீங்கள் மென்னிட்டு வெளியே போனீங்கன்னா ஸ்மெல் இருக்காது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. இந்த மக்கள் எகிப்தில் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அங்கே நல்லா சாப்பிட்ருக்காங்க. மீன் வச்சு, வெள்ளரிக்காய் வச்சு, உள்ளி வச்சு, அப்புறம் வாய்க்கு நல்லா இருக்க மாதிரி உள்ள அந்த வாசனை மாதிரி உள்ள இந்த கொத்தமல்லி போன்றதான கீரைகள் இருக்குல்ல, அதை வச்சுருப்பாங்க, துளசி அந்த மாதிரிப்பட்டது. இது இப்போ என்ன இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆனால் இவங்க இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க? 7-8 வசனங்களை வாசிங்க. அந்த மன்னா கொத்துமல்லி விதையாய் மாத்திரமும் அது நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உலர்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெய் ருசி போல் இருந்தது. அதாவது இப்போ சாப்பிடுறது என்ன? மன்னாவை சாப்பிடுறாங்க. அது யாருக்கு மட்டும் உள்ளது? தேவதூதர்களுக்கு மட்டும் உள்ளது. ஆனா என்ன ஆகி போச்சு? கிடைக்க கூடாது, கிடைச்சா கூட அதை டெய்லி சாப்பிட்றதுனால அது சலிச்சு போச்சு. கிடைக்க கூடாது. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் மனுஷர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? புது இருதயத்தை கொடுக்கிறார், புது ஆவியை கொடுக்கிறார், புதிதான அனுபவத்தை கொடுக்கிறார், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆனா நமக்கு என்ன தெரியல தெரியுமா? இந்த ஒரு பெரிய மாற்றம் விலையேற பெற்றதுங்கிறது தெரியல. நம்ம என்ன கழுவப்பட்ட பன்னி போல, கக்கன நாய் திங்கிறது போல பழைய காரியங்களை, விட்ட காரியங்களை, உலகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறோம். இங்க அதான் நடக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. இது கஷ்டம். ஏன்? வெள்ளரிக்காவை பயிரிட வேண்டியது இருக்கு, கொம்முட்டிக்காவை பயிரிட வேண்டியது இருக்கு, வெங்காயத்தை பயிரிட வேண்டியது இருக்கு, கீரைகளை பயிரிட வேண்டியது இருக்கு, கஷ்டம். மீன் பிடிக்க வேண்டியது இருக்கு. இது அப்படி ஒரு கஷ்டம் இருக்கு. காலையில உறங்கி முடிச்சு போய் பார்த்தா அங்க என்னது இருக்கு? எல்லாம் கிடக்கும். பொறுக்கணும், அவ்வளவுதான். நமக்கு ஆண்டவர் இலவசமா ரட்சிப்பை தராரு சபை மூலம். அதை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன சிந்தனை? என்ன? உலக மனுஷனை பார்க்கிறோம், அவன் உலக பிரகாரமா நல்லா இருக்கிறானேங்கிற எண்ணம். இங்க அதே தான். இதான் அந்த பழம் துருத்திகளுக்கு தன்மை. இப்படிப்பட்டதான எண்ணம் உள்ளதான ஜனங்களுக்குள்ள புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கதான புதிதான கற்பனைகள் தங்காது. அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள் என்னது? தங்காது. ஏன்? அந்த இருதயம் நினைக்கிறது எல்லாம் தேவனுடைய கற்பனைக்கு மாறான காரியங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று இருக்கு. ஆனா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? விட்டு வந்ததான உலகத்தின் ஆசை இச்சைகளை நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப நீங்க உங்களை கண்டுபிடிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், புது திராட்சை ரசத்தை எக்காரணம் கொண்டும் பழைய துருத்திகளை விடாதே என்று. அதை விடுவாயானால் பிரயோஜனமே இருக்காது. நீங்கள் பழைய துருத்திகளாய் இருக்கிறீர்களா என்று மட்டும் கண்டுபிடிங்கள். அந்த துருத்திகள் யார்? நாம் தான். பழைய துருத்திகளா, புது துருத்திகளா? இதுதான் நீங்கள் உங்களை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நாட்களிலே. அதை கண்டுபிடித்து
பழைய துருத்திகளாய் இருப்பீர்களே ஆனால் தேவனுடைய கற்பனைகளும் பிரமாணங்களும் சட்டத்திட்டங்களும் நம்மிடத்தில் தங்க முடியாது. அவைகள் தங்காமல் இருக்குமே ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? புது துருத்தினுடைய அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அது என்ன செய்யும்? அந்த கற்பனைகள் நிமித்தம், பிரமாணங்கள் நிமித்தம், சட்டத்திட்டங்கள் நிமித்தம், இந்த புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை நிமித்தம் கஷ்டங்களும் நெருக்கங்களும் வந்தாலும் அது என்ன செய்யும்? விரிவடையும். அந்த விசுவாசத்துல விரிவடையும். அந்த விசுவாசத்துல இன்னும் பலனடையும். உபத்திரமே வா என்று சொல்லும். ஆனா என்ன செய்யாது? உடைஞ்சி விசுவாச துரோகம் பண்ணாது. பழைய துருத்தி என்ன செய்யும்? ஒரு சின்ன பிரஷர் வந்த உடனே, கற்பனைகளை கை கொள்றது நிமித்தம் ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்த உடனே பொத்துனி வெடிச்சு அது உடைஞ்சிரும். கேட்ட என்ன சொல்லுவோம்? என் பலவீனம் அவ்வளவுதான். இல்ல, துருத்தி எப்படி இருக்கு? பழைய துருத்தியா இருக்கு. எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? சிந்தனை எப்படி இருக்கு? அது பூரணமாக விடுவிக்கப்பட்ட அனுபவத்தோடு இல்லை, கிறிஸ்துவனுடைய சிந்தனை இல்லை. அதனால்தான் என்ன, விட்டு வந்தவர்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்க சாதாரண ஆகாரத்துக்கு மேல இச்சை வருதோ அதே போல நம்ம என்ன செய்யறோம்? உலகத்துக்குரிய காரியங்களை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டதாகிய நீங்கள் ஒரே ஒருவருக்கு தான் ஊழியம் செய்ய வேண்டும், அது தேவனுக்கு என்று. உலகத்துக்கும் உலக பொருட்களுக்கும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பழந்துருத்திகளாக இருந்து கொண்டு ஓட்டைகள் எல்லாம் என்ன செய்யறோம்? அடைக்கக்கூடிய ஜனங்களா இருக்கிறோம். அது கொஞ்ச நேரம் தான் நிற்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? கிழிஞ்சி பொத்து விழுந்துரும். உள்ள இருக்கிற ரசம் எல்லாம் போயிடும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? ஒரே சட்டையில 10 ஓட்டை வந்தாச்சு, அதை 10 நேரம் புது துணி போட்டு ஒட்டியாச்சு, இன்னும் கிழியுது. இனி இந்த சட்டையை, இந்த வஸ்திரத்தை களைஞ்சு போட்டுட்டு புது வஸ்திரம் அணிவோம் என்கிறதான எண்ணம் வரணும். ஆனா அந்த எண்ணம் நம்மள்கிட்ட இல்லை. நம்ம எதுக்கு கை தேர்ந்தவர்கள் தெரியுமா? ஒட்டு போடுறதுக்கு. ஒட்டு போட்டே இருக்கும். கேட்டா என்ன? என் மனுஷன் தானே, விழுறதெல்லாம் வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்துல விழுறதெல்லாம் என்ன சகஜம்தான். பொய் எல்லாம் என்ன உள்ளதுதான். மனுஷனா இருந்த ஒரு நெருக்கத்துல ஒரு பொய் வந்து போகும். இதுதான் நம்மளுடைய கற்பனை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்டுவியானா உன் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? பொய் வரக்கூடாது. நம்ம என்ன பழந்துருத்திகளா இருந்து விட்டு நமக்கு ஏற்ற காரியங்களை பிடித்து வைத்துக் கொண்டு அதுக்கு ஒரு நேரம் பேசுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை வாசிங்கள். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்றீங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. 10 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம், 30 வருஷம் ஆச்சு, ஆண்டவரே உண்மை பின் செல்லுறேன் எல்லாம் சொல்றீங்க. ஆனா எது உங்கள்கிட்ட இல்லை? வாசிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், நீங்கள் தேவனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லுவீர்களே ஆனால் நம் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது, அவருக்கு கீழ்ப்படியக்கூடியதான ஒரு கடமை. ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலரை பார்த்து, உலகெங்கும் போய் எனக்கு சீஷரை உருவாக்குங்கள், அதாவது ஜனங்களை சீஷராக்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சீஷன்னா யார்? அந்த சீஷர்களை நடத்தக்கூடியதான அந்த குருவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களும், அந்த குருவை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களும், அந்த குருவினுடைய வார்த்தைகளை அப்படியே மனப்பாடம் செய்து அந்த குருவை போன்று தங்களுடைய வாழ்க்கையில வாழக்கூடியவர்களும், அந்த குருவை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் சீஷன். ஆண்டவர் என்ன கற்பனையை கொடுத்திருக்கார்? உலகெங்கும் போய் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் என்னுடைய சீஷராக்குங்கள் என்று. அப்படியானால் நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்களே, அந்த தேவனுக்கு சீஷர்களா இருக்கிறீர்களா என்று பாருங்கள். இங்க அதான் ஆண்டவர் கேட்கிறார். நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, கேட்டா நான் இயேசுக்கு பிள்ளைன்னு சொல்றீங்க, நான் கிறிஸ்தவன் சொல்லுகிறீர்கள், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியன்னு சொல்லுகிறீர்கள், ஆனா பழைய துருத்திகளா இருக்கிறீங்க.
எப்படி உங்களுக்கு பிடித்ததான கற்பனைகளை மாத்திரம் கை கொண்டு விட்டு நானும் கிறிஸ்தவன் தான் பாரு, நானும் ஜெபம் பண்றேன், எனக்கும் ரட்சிப்புக்கு அனுபவம் இருக்கு, எனக்கும் அபிஷேகம் இருக்குன்னு மேலோட்டமாக சொல்லக்கூடிய கிழிஞ்ச துணிக்கு மேல ஒட்டு போடக்கூடியதான ஒரு அனுபவத்தோட இருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், எப்படி என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்களே, என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறீர்களா என்று. அதான் முக்கியமான காரியம். ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், எத்தனை பேர் அவருடைய வார்த்தைகளை, பிரமாணங்களை, கற்பனைகளை, உடன்படிக்கைகளை, அவர் நமக்கு தந்ததான எல்லா சட்டத்திட்டங்களையும் அப்படியே கை கொண்டு ஜீவிக்கிறோம்? இல்லை. அதை குறித்தான உணர்வு இருக்கிறதா? இல்லை. ஆனா தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். வாசிங்கள். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். பாருங்கள், சீஷன் யார்? குருவை தேடி போகக்கூடியவன். என்னிடத்தில் வந்து அந்த குருவிடத்தில் அவர் சொல்லக்கூடியதான வார்த்தைகளை கேட்கக்கூடியவன், அவைகளை அப்படியே செயல்படுத்தக்கூடியவன். அதுதான் இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னிடத்திலே வந்து என் வார்த்தைகளை கேட்டு, என்னுடைய வார்த்தைகளை, அது சுவிசேஷம் மூலமாகவும் சரி, வேத வசனத்தை நீங்கள் படிக்கிறதன் மூலமாகவும் சரி, வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். பாருங்கள், அவைகளின் படி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது யாரால் மாத்திரம் தான் செய்ய முடியும்? பழைய துருத்திகளா இருக்கக்கூடிய யாராலும் முடியாது. அதான் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். நீங்கள் ஒவ்வொருவரும் புதிய திராட்சை ரச துருத்திகளாக மாற வேண்டும். பழைய துருத்திகளா இருந்துவிட்டு இல்ல நான் எல்லா கற்பனையும் கை கொள்வேன் என்று சொன்னாலும் கூட ஒரு நோய், ஒரு வியாதி வரும்போது கொஞ்சம் தான் அந்த பழைய துருத்திக்கு என்ன செய்ய முடியுது? விரிவடைய முடியும். அதுக்கப்புறம் என்ன? அது பொத்து விட்டுருக்கதான ரசம் என்ன செய்யும்? அப்படியே சிந்தி ஒன்னு இல்லாம போயிடும். இங்க ஆண்டவர் ஒரே ஒரு காரணம், என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுகிறீர்கள். நீங்க யாராவது ஆண்டவரேன்னு சொல்லாம இன்னைக்கு இருந்திருக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா சொல்லியிருப்போம். ஆனா அந்த ஆண்டவர் ஒரே காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீ ஆண்டவரே ஆண்டவர் சொல்றிய, நீ மாயமாலக்காரன். நீ உண்மையிலே என்னை ஆண்டவரே என்று சொல்லுவாயே, ஆனா நீ என்னுடைய சீஷனாக இருக்க வேண்டும். நீ என்னுடைய சீஷனாக இருக்க வேண்டுமே ஆனால் நீ என்னிடத்திலே வர வேண்டும், என்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவைகளின்படி செய்ய வேண்டும். இங்கதான் உதைக்குது. உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் நமக்கு சொல்லக்கூடியதான கற்பனைகள், பிரமாணங்கள் இவையெல்லாம் இருதயத்திலே வைத்திருக்க வேண்டுமா? நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது? நமக்கு சாதகமான வார்த்தைகளையும் தேவனுடைய உபதேசங்களையும் தான் வைத்திருக்குமே தவிர எல்லாவற்றையும் அல்ல. அவிசுவாசம் நிறைஞ்சிருக்கு, சந்தேகம் நிறைஞ்சிருக்கு. அதனால்தான் என்ன, கண்களின் இச்சை இல்லாம இருக்கணும்னா அது எப்படி மனுஷனால முடியுங்கிறோம். அப்ப என்ன அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கு? எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மேல அவிசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்க? உன்னை போல சகோதரனை நேசி என்று இருக்கு. நம்ம அதெல்லாம் முடியாத காரியம். காரணம் என்ன? நாம் பழைய துருத்தி, அதனாலதான் என்னால முடியல, நாம் மாறணுங்கிற எண்ணம் கிடையாது. வேத வசனத்தை இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று இருக்கிறது. வைக்கிறோமா? இல்ல. 119 சங்கீதம் 11 வசனம் வாசிங்க. அது என்ன சொல்லுது? இதே வசனத்தை மறுபடியும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லப்பட்டு வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாருங்கள், பாவம் செய்யாதபடிக்கு, திரும்பவும் சொல்றேன், பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை, வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று. நம்ம என்ன பாவம் முதல்ல செய்யறோம்? தேவன் நமக்கு போதிக்கக்கூடியதான கற்பனைகளை விசுவாசிக்காத பாவம் செய்கிறோம். விசுவாசமே நம்மள்கிட்ட கிடையாது. அப்ப என்ன, அது தங்குறதே கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27 to 31 வரைக்கும் வசனங்களை வாசிங்கள். 6வது அதிகாரம் 27 to 31 வரைக்கும். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்கள், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதாவது கிறிஸ்தவர்களாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பழைய துருத்திகளாக இருக்கிறோம். நான் இப்படிதான் இருப்பேன், ஆனால் விசுவாசி. ஆனா வேதம் சொல்லுது, இல்லை இல்லை, நீ விசுவாசியே கிடையாது, நீ அவிசுவாசி, நீ உலக மனுஷன், துணி மட்டும் வெள்ளை துணி, நீ கிறிஸ்தவனே கிடையாது. திரும்பவும் சொல்லுறேன், அனுபவம் இல்லாதவர்கள் யாருமே கிறிஸ்தவர்களும் கிடையாது, விசுவாசிகளும் கிடையாது, சபையாரும் கிடையாது. உங்களை கண்டுபிடித்து அனுபவத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள்.
சீஷன் அவரிடத்திலே போகிறவனும் வார்த்தைகளை கேட்கிறவனும் அவைகளின்படி செய்கிறவனும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்களாகிய நாம், சபையாராகிய நாம் செவி கொடுத்துதான் ஆக வேண்டும். அதுல சில கற்பனைகளை நமக்கு எடுத்துக்கொண்டு சில கற்பனைகளை முடியாது என்று தள்ளக்கூடாது. அங்கே எதுவுமே சின்ன கற்பனை பெரிய கற்பனை என்று கிடையாது, ஒண்ணு முக்கியம் ஒண்ணு முக்கியமில்லை என்று கிடையாது. எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு கை கொண்டுதான் ஆக வேண்டும். வாசியங்கள் தொடர்ந்து. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நிறைய இருக்கு, ஒரு அதிகாரத்திலேயே அங்கங்க நிறைய இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் நடக்காத காரியம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்றால் சிநேகிச்சுதான் ஆகணும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்க. நமக்கு இப்ப என்ன நிறைய காரியம் கேட்கிறேன், என்ன சொல்றீங்க, அவன் கெட்ட வார்த்தையில பேசினேன் கோவம் வந்துட்டு, அவ இல்லாதெல்லாம் சொல்றா கோவம் வந்துட்டு, அதனால பேசினேன், அதனால நான் 2 வார்த்தை பேசிட்டேன். நம்ம அதுக்கு என்ன சொல்றோம், வந்து போச்சு விழுந்து போச்சு. ஆனா எதை புரிந்துகிட வேண்டும், என்னிடத்துல எந்த அனுபவமே இல்லை, நான் விசுவாசியே கிடையாது, அதான் நீங்க புரிஞ்சுக்கிடும். அப்ப என்ன செய்யணும், விட்டுட்டு போறதா இல்ல, உபவாசம் இருங்க, அழுங்க, புலம்புங்க, அனுபவத்தை அடைங்க. ஆனா யாருக்குமே என்ன உணர்வு இல்லை. இல்ல கிறிஸ்தவன்னா இதை ஜெயிக்கக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லை. அதான் முக்கியம். என்ன விசுவாசம் இல்லை, இந்த அனுபவத்துல நம்ம அடையக்கூடியவர்களை தக்கவாறு இருதயத்தை புது இருதயமா தரத்தக்கவாறு தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம் தான் நம்மள்ட்ட இல்லை. அநேகருக்கு இருக்குதுல்ல அவிசுவாசம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இப்படிதான், அதனால என்னுடைய மாம்சிய குணம் என்னுடைய பலவீனம் தான் முதல்ல வரும், நான் அப்படிதான் செய்ய முடியுதுன்னு சொல்றேன். இல்ல, ஆதி சபையினுடைய அனுபவம் வேற. இடையில இதுக்கு சம்பந்தம் இன்னும் ஒரு காரியம் கூட சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 9வது வசனமும் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அவர்கள் அந்த மலைக்கு வந்த போது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்து, 9வது வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பாருங்க, இதை ஏன் இங்க நுழைக்கிறேன்னா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அநேகரை பிடிச்சிருக்குது அவிசுவாசம், சந்தேகம். இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சாமுவேலை விட்டு சவுல் திரும்பின போது, அது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட், அந்த டைம்ல என்ன கிடைக்குது, தேவன் அவனுக்கு புது இருதயத்தை கொடுத்தார் என்று இருக்கு. வேதத்தை படிங்க, வேதத்தை படிங்க. நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு தேவன் ஆண்டவர் புது இருதயத்தை தான் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்ன விசுவாசம் கிடையாது தெரியுமா, தந்தத இது நம்ம தங்கம் இதா கிடையாது. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, உரசி பார்ப்பாங்க, 9 வீட்டை கேட்பாங்க, இது ஒரிஜினல் தங்கமானு. அந்த குணமாக நம்ம விசுவாசிகள்கிட்ட இருக்கு. நீங்கள் அடைந்த ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பு தான், நீங்கள் அடைந்ததான அபிஷேகம் உண்மையான அபிஷேகம் தான். ஆனா என்ன, எல்லாரும் ஏதேனும் 1-2 பேரை தவிர, பெண்கள்கிட்ட இருக்கு, ஆண்கள்கிட்ட இருக்கு, மேக்சிமம் சொல்ல போனா எல்லார்ட்டையும் இருக்கு. என்ன சந்தேகம், எப்படி எனக்கு ஒரு அனுபவம் இல்லை, கிடைச்சது உண்மைதான். ஆனா என்ன, சந்தேகப்படும் போது அப்படியே மாறி போகுது. இங்க என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க, அதாவது அது வரைக்கும் சவுல் எப்படி இருக்கிறான், பழைய இருதயம் உடையவனாக இருக்கிறான். இந்த ஒரு சம்பவம், அதாவது அபிஷேகம் யாரு கொடுக்கிறான், சாமுவேல் பண்ணுகிறார். சில காரியங்கள் எல்லாம் இப்படிதான் நீ செய்யணும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் திரும்பி போன உடனேயே தேவன் அவனுக்கு புதிதான இருதயத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. எசேக்கியேல் எல்லாம் வாசிக்க கேட்டிருக்கேன், எப்படி உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் என்ன செய்யுங்க, உண்டு பண்ணி கொள்ளுங்க. இங்க அதுக்கு அடையாளமா தான் இருக்கு. அவன் திரும்பும் போதே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு புது இருதயத்தை கொடுத்தார். அதனால் அவன் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். பாருங்கள், இங்கே அந்த இருதயம் புது இருதயமாக மாறினது என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த இருதயம் புது இருதயமாய் மாறினாலேயே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியதான அந்த கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு தேவன் என்ன தந்தார்? புது இருதயம் தந்தார். ஆனா அதை விசுவாசிக்கக்கூடிய கிருபை தான் இல்லை. அதை அவிசுவாசமுடையவர்களாய் காணப்பட்டு சந்தேகப்படுவதனாலேயே அப்படியே ஈடுபட்டு போகும் பழைய மனுஷர்களா இருக்கும். எனக்கு ஒரு நபரை தெரியும், அதாவது அந்த மனுஷனை பொறுத்தவரை நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன். இந்த மனுஷன் எப்படின்னா, அவருடைய சிந்தனையில எப்பவுமே கெட்ட எண்ணங்கள் வருமா. கண்ணை மூடினாலும் மாம்சீக சம்பந்தமான கெட்ட எண்ணங்கள் வரும். எப்பவுமே மாம்சம் சம்பந்தமான எல்லாம் தான் எப்பவுமே இருக்கும். இதுல இருந்து எப்படி ஆண்டவரே என்னால் விடுபட முடியும், என்னால் விடுபட முடியலையேன்னு சொல்லி உபவாசம் ஆள் இருந்திருக்கு, கண்ணீரோட ஜெபித்திருக்கு, பல மாதங்களாக நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணிருக்கு. நாட்கள் போக 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 அவர் அதை மறந்துட்டார். கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகுதான் மனசுல இருக்கு, எனக்கு தேவன் புது இருதயத்தை தந்தார் என்று. அர்த்தம் என்ன? அதுக்கு பிறகு அவர் என்ன, அந்த சிந்தனையே அவரிடத்துல உதிக்கவே இல்லையாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 5:12 வாசிங்க. உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும். பாருங்கள், அதாவது இப்போ நான் என்ன சொன்னனோ அதே காரியம் அந்த காலத்திலும் இருந்திருக்கு. எப்படி? தாங்கள் அனுபவிக்கக்கூடியதான கிருபையின் மீதே அநேகருக்கு சந்தேகம். இது உண்மையிலே தேவனுடைய கிருபையா என்று, இது மெய்யான கிருபையா என்று, இது தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு கிடைச்சிருக்கிறதா என்று. அதான் இங்க என்ன செய்யறாரு பேதுரு அப்போஸ்தலர் சபையாருக்கு நிருபத்தை எழுதும்போது அங்க என்ன சொல்றாரு? உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி? என் மனுஷா, என் மனுஷி, சந்தேகப்படாத. உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது புது இருதயம். அது அவிசுவாசத்தினால தொலைச்சிடாத. உனக்கு ஆண்டவர் இறங்கி தந்திருக்கிறது புதிய கிருபை, அதை தொலைச்சி கட்டுறாத. மறுபடியும் வாசிங்க. உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். காரணம் என்ன? அநேகரை பிடிச்சிருக்கிறது அவிசுவாசம். ஆண்டவர் இமை பொழுதுல இலவசமாக கொடுக்கிறது. அது எப்படி ஏன் இருதயம் மாறும்? அது எப்படி இந்த சிந்தனை மாறுச்சு? இது உண்மையிலே இது அனுபவமா? அங்க யோசனை, கற்பனை. ஆண்டவர் இந்த கிருபை தந்து இன்னும் பரிசுத்தமா இருக்க வழி நடத்தும் போது அதை நம்ம என்ன சந்தேகப்படுறோம், இதுல நம்ம நிலை நிற்க முடியுமா? இது வித்தியாசமா இருக்குதே, இன்னைக்கு இந்த அனுபவத்தை வச்சிருக்கோம், நாளைக்கு இந்த அனுபவம் நிலை நிற்குமா, என் கூட இருக்குமா? சந்தேகம் மொத்தத்துல போகும். அநேகர் எப்படி, இன்னைக்கு சகோதர சிநேகமா இருந்தலாம், இன்னைக்கு இறக்குணமா இருந்துடலாம், நாளைக்கு முடியாது, அப்ப கண்ணை மூட்டு கல்லு மாதிரி இருந்துருவோம். கிருபைய விருதவாக்குறோம். வாசிங்க. உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை, நீங்கள் அனுபவிக்க கூடியதான கிருபையானது தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும். என் மனுஷா, அது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டதான உண்மையான கிருபைதான். சந்தேகப்படாத. இதை ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, அந்த காலத்துல அப்படி எல்லாம் சந்தேகம் இருந்திருக்கு. அது எப்படி ஏன் இருதயம் டக்குன்னு அங்க மாறும்? ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மனம் வைக்கணும், அதை விரும்பணும், விசுவாசிக்கணும். சிலுவையில் அறைய வேண்டிய தேவை கிடையாது, சிலுவை சுமக்க வேண்டிய தேவை கிடையாது, ரத்த சிந்த வேண்டிய தேவை கிடையாது. எல்லாவற்றையும் அடைந்த அந்த தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு அந்த அனுபவத்திற்காக வாஞ்சையோடு கேட்க வேண்டும். கிடைக்கும். என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னிடத்தில் ஒன்றுமே கேட்கவில்லை, அதனால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று இருக்கு. நம்ம கேட்கிறோம், சந்தேகத்தோட கேட்கிறோம், கிடைக்கவே இல்லை. இங்க சவுலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாமுவேல் பேசிக்கிட்டு செய்ய வேண்டிய காரியம், நாளைக்கு என்ன காரியம் செய்யணும், இப்படிதான் உனக்கு அமையும், தீர்க்கதரிசனம் எல்லாம் சொல்லிட்டார். அவர் திரும்புறாரு. அந்த தேவன் என்ன செய்கிறார்? அடுத்த நொடியே புதிய இருதயத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த பழைய இருதயம், பாவ குணம், பாவ ஜென்மங்கள், பழைய சுபாவங்கள், இதையெல்லாம் அவருக்கு மாற்றுறதுக்கு அறுவை சிகிச்சை போல பைபாஸ் சர்ஜரி 5 hours 6 hours 7 மணிக்கூர் அந்த மாதிரிலாம் டைம் ஒன்றும் அங்கே ஆகாது. இப்படிங்கும் போது அங்க எல்லாம் முடிஞ்சு போகும். ஆனா நமக்கு என்ன இல்லை? விசுவாசமே கிடையாது. இன்னையிலிருந்து அவிசுவாசத்தை விடுங்க. அநேகர் தொலைஞ்சு போ காரணமே அவிசுவாசம், அவிசுவாசம், அவிசுவாசம். கிருபையின் மீது, அவருடைய இரக்கத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகம் அவர் நமக்கு இன்னும் இரக்கமா இறங்கி ஆசீர்வாதத்தை தர தடையா இருக்கு. புதிய இருதயத்தை அவர் கொடுத்திருக்கிறார்.
ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் சபையாருக்கு அதை அவர் கொடுத்திருக்கிறார். கிருபையை கொடுத்திருக்கிறதுனால தான் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் இப்படிதான் இருக்கணும் என்று. எப்படி புதிய திருப்தியா தான் இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. அது எப்படி என்னால முடியும்னு அவர் தந்திருக்கிறார். தந்திருக்கிறத விசுவாசிக்கக்கூடிய பலன் தான் நமக்கு இல்லை. இனி முதல்ல இருந்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27 31 வரைக்கும். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிற, அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு புது இருதயம் தந்து புதிய கிருபையை தந்து முற்றிலும் புதிதாக்குறாக மாற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து அதனால் அவர் என்ன சொன்னாலும், திரும்பவும் சொல்றேன், அநேகருக்குள்ள ஒரு கேடு என்ன தெரியுமா, சிலது மாத்திரம் தான் எடுத்துக்கிடுறீங்க, சில உபதேசங்களை மாத்திரம் எடுத்துக்கிடுறீங்க, சில வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கிறீங்க, மீதியை விட்டுறீங்க. இங்க மீதி ஒன்றும் கிடையாது, சின்னது பெருசுன்னு ஒன்றும் கிடையாது, விடணும் விடக்கூடாதுன்னு கிடையாது. எல்லா கற்பனையும் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறதை கேட்டு எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. இப்ப என்ன, பழைய துருத்திகளாகவே இருக்கிறீங்க. அது என்ன செய்யுது, கிழியுது, வெடிக்குது, ரசம் கீழே சிந்துது. அதே போல உங்களுடைய வாழ்க்கை எப்படி, இனி ஒரு மனுஷன் சீ என்று சொல்லுகிறவாறு தேவனுடைய நாமத்தை தூசிக்கத்தக்கவாறு அந்த ஜீவியம் எப்படி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி அந்த பழைய துருத்தி வெடிக்குதோ அதே போல வெடிச்சு வேத வசனத்தின்படி ஜீவிக்க முடியாதவனும் அந்த திராட்சரசம் கொட்டுகிறதோ அதே போல இருக்கு. பல்லுக்கு பல் அந்த குணமுடையவர்களா இருக்கும். ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்துல அற, நீ என்ன சொன்னாலும் நான் இப்படிதான் செய்ய, பழிக்கு பழிக்கு குணங்கள். ஆனா அந்த குணங்கள் மாறணும். வேதம் என்ன சொல்லுதோ அது அப்படியே கை கொண்டு, கஷ்டம் உண்டு இல்லைன்னா சொல்லவே மாட்டேன், அதாவது நமக்கு கஷ்டம் உண்டு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, பாருங்கள், வசனம் வேதம் சொல்லக்கூடியதான எல்லா வசனத்தையும் எப்படி கேட்குதான் ஆக வேண்டும். அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, அதுல உங்களுக்கு பிரியமில்லாதெல்லாம் விடக்கூடியது சொல்லல, எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன்படியே தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கத்தக்கவாறு அந்த வசனத்தை காத்துக்கொண்டு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். எப்படி பொறுமையா இருக்க வேண்டும். சோதனை இருக்கும், நெருக்கம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாம் உள்ளதுதான். ஆனா பழைய துருத்தியா இருந்து உடனே சாடி விழுந்து அடிக்கிறதும் சண்டை போடுறதும் சண்டை போடுறதும் இல்லை. பொறுமையா இருந்து வேதம் அப்படி அல்லவா சொல்லுது, ஒரு கணத்துல அறிந்தா மறு கணத்தை காட்டு, பொறுமையாயிரு, சகி, ஜெபம் தானே சொல்லுது. அப்ப நான் என்ன செய்யணும், பொறுமையாய் பலன் கொடுக்கணும். கஷ்டம் உண்டு, உடனே பலன் கொடுக்க முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். பொறுமையான என்னது அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் போகக்கூடிய இடங்கள்ல இல்ல பக்கத்துல இருக்கக்கூடியதான வீடுகள்ல நற்சாட்சி உள்ளவங்களா இருக்கிறோம்? கிடையாது, பழைய துருத்திகளா இருக்கிறோம். தேவனையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் சுமக்கக்கூடிய பாத்திரங்களாக இல்லை, அவைகளை சுமக்க முடியாத ஓட்ட பாத்திரமா இருக்கும், பழைய துருத்திகளா இருக்கும். வேதம் என்ன சொல்லுது, எல்லா வார்த்தைகளையும் உண்மையும் செம்மையுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முடியாது இது முடியாது என்று சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவைகளை இருதயத்திலே வைத்து சோதனையான நேரத்தில் எப்படி பொறுமையோடு பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டு